டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 4 லெக்சர் பார்த்துருக்கோம். 4மே ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டாப்பிக்கில் தான். இப்போ இதுவும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என் அந்த டாப்பிக்கில் தான். இந்த ப்ராப்ளம், லெட் n be a Poisson random variable with parameter a and x be a Poisson random variable with parameter b. Find the probability generating function of Sn. Deduce that E of Sn, expectation of Xn equal to AB and variance of Sn equal to AB into 1 plus B. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, 2 ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்ற ஒரு ரேண்டம் வேரியபிள், என்னன்ற ஒரு ரேண்டம் வேரியபிள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு எஸ்ன்ற இன்னொரு ரேண்டம் வேரியபிள் கிடைக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம், ஹச் ஆஃப் எஸ். அதுதான் என்னென்னா, லெட் பி ஆஃப் எஸ் பி தி ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஐ, ஜி ஆஃப் எஸ் பி தி ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் என், ஹச் ஆஃப் எஸ் பி தி ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என், தென் ஹச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு பி ஆஃப் எஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு இதான் வந்து ஹார்ட் மாதிரி. லெட் என்பி இதுக்கு வந்து ரெண்டுமே பாய்சான் கொடுத்துருக்காங்க, பராமீட்டர் தான் வேறு. லெட் நம்மளுக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதில் என்ன சொல்கிறோம்னா, அந்த லேம்டா தான் இங்கே பராமீட்டர், அது லேம்டா இஸ் மீன். இங்கே லெட் என்பி ஏ பாய்சான் ரேண்டம் வேரியபிள் வித் பராமீட்டர் ஏ. அப்போ லேம்டாவுக்கு பதிலாக ஏ. இது வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் என் ஈக்குவல் டு என். இங்கே வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு ஜி சப்ஸ்கிரிப்ட் என். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ பவர் என் பை என் ஃபேக்டோரியல். தேர்ஃபோர் ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு என்ன வச்சுருக்கோம், ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் 1. This one is probability generating function of n. Probability generating function of n is stored to g of x equal to, நம்ம ஏற்கனவே probability generating function முந்தின டாப்பிக்கில் நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், e பவர் லேம்டா இன்ட்டு எஸ் மைனஸ் 1. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெராமீட்டர் ஏன்றதுனால e பவர் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் 1. இது ஒரு பார்ட்டு. செகண்ட் வந்து லெட் எக்ஸைஸ் பி ஏ ரேண்டம் வேரியபிள் வித் பெராமீட்டர் பி. இதில் வந்து பெராமீட்டர் ஏன்னு சொன்னால் அங்கே வந்து பெராமீட்டர் பி. அதனால் அடுத்த சிம்பிள் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு பிகே ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி பி பவர் கே பை கே ஃபேக்டோரியல். இதே மாதிரி தான் இது வந்து என்ன சொல்லணும்னா, இதுக்கும் அதே மாதிரி இங்கே லேம்டா இருக்கிற இடத்துல பி போட்டுக்கிறணும். ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ்ஐன்ற ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்ற ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என் தியரத்துப்படி ப்ராபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு பி ஆஃப் எஸ். இப்போ ஜி ஆஃப் எஸ்ஸுண்டா அந்த எஸ் வந்து இங்கே போய் இந்த பவர் பார்ட்டில் இருக்குது. இந்த பவர் பார்ட்டில் இங்கே என்னப்பா இருக்குது, இங்கே வந்து எஸ்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் எஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல போய் அந்த எஸ்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் எஸ்ன்னு மாற்றிக்கிறணும். Therefore, this term equal to e power a into p of s minus 1. நம்ம ஈக்குவேஷன் 3 படி p of sக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா, e power p into s minus 1. அதனால் இந்த இடத்துல வந்து e power p into s minus 1 போட்டுக்கிறணும். Therefore, probability generative function of sn equal to h of s equal to e power a into e power b into s minus 1 minus 1. இப்போ இது தெரிஞ்சால் போதும். நம்ம இதில் வந்து இந்த ப்ராப்ளத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோம். என்ன ஃபஸ்ட் பார்ட்டு, ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி மைனஸ் எஸ் மைனஸ் 1 பை மைனஸ் 1. நம்ம இந்த ஈக்குவேஷன் 4லேருந்து மீன் ஆஃப் எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா ஹச் டேஸ் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் என்ன கண்டுபிடிக்கணும், ஹச் டபுள் டேஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஹச் டேஸ் ஆஃப் 1 மைனஸ் ஹச் டேஸ் ஆஃப் 1 ஹோல் ஸ்கொயர். அதனால் இந்த ஈக்குவேஷன் 4 டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா தான் நமக்கு ஹச் டேஸ் ஆஃப் எஸ் கிடைக்கும். ஹச் டேஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ. அது மாதிரி இ பவர் எக்ஸ் இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த பார்ட் அப்படியே தான் வரும். திரும்ப இந்த இது வந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அங்கே போய் ஏ வந்து கான்ஸ்டண்ட்டு, திரும்ப அந்த பவர்லேயும் ஒரு இ பவர் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். அப்புறம் இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பி. அந்த எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ பி மட்டும் தான் வரும். இந்த -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். திஸ் டேர்ம் ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு திஸ் ஏபி இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹச் டேஸ் ஆஃப் எஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதில் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டு ஹச் டேஸ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஹச் டேஸ் ஆஃப் 1, அதான் ஃப்ரம் 5 we substitute s instead of 1. ஹச் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு அந்த இ பவரில் எஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, அந்த எஸ்ஸில் 1 போட்டால் 1 மைனஸ் 1 0 ஆகி இ பவர் 0ன்னு வந்துடும். இ பவர் 0 மைனஸ் 1 ஏபி இன்ட்டு அதுலேயும் இ பவரில் பி இன்ட்டு எஸ் மைனஸ் 1 இருக்குது, அந்த எஸ்ஸுக்கு 1 போட்டால் அது 0 ஆகிறதுனால இ பவர் 0ன்னு வந்துடும். இப்போ 0 இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1, ஏ நாட் ஈக்குவல் டு 0. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 இடத்துல இ பவர் 0க்கு 1 போட்டோமாக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஈக்குவல் டு ஏபி. அது இ பவர் 0 இன்ட்டு ஏபி இன்ட்டு 1, அதனால் இ பவர் 0 1, ஏபி இன்ட்டு 1 ஏபி. தேர்ஃபோர் ஹச் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏபி. அப்போ மீன் ஆஃப் தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், மீன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஹச் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏபி. திஸ் ப்ரூவ்ஸ் செகண்ட் பார்ட். இந்த மீன் ஆஃப் எஸ்என்னை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என். அப்போ நம்ம ப்ரூவ் டெடியூஸ் தட்டுன்னு கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். தேர்ஃபோர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஏபி. திஸ் ப்ரூவ் செகண்ட் பார்ட்டு. அப்போ நம்ம நீ வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஹச் டேஸ் ஆஃப் எஸ் ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 5ல் வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் 5 என்ன சொல்லுதுண்டா ஹச் டேஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பிஎஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏபி இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். இப்போ பாருங்கள், இது வந்து லென்த்தாக வந்துருச்சு. இது அந்த டேர்மை ஒரு டேர்மை யூண்டு வச்சுக்கிறணும், இன்னொரு டேர்மை வீண்டு வச்சுக்கிறணும். ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் என்ன சொல்லியிருக்குங்க அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி ஈக்குவல் டு u இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி ப்ளஸ் வி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ. இதில் யூவாக ஆக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். பிஏ ஆக்ட் ஆக போகிறது வந்து ஏபி இன்ட்டு இ பவர் பி எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். அதனால் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் யூ கீப் அஸ் இட் இஸ், that is e power into e power b into s minus 1 minus 1 d by ds of this term as v term plus you keep v term as it is, then differentiation of u term. So here this is product rule of differentiation. இதில் நம்ம பார்க்குற போது இந்த d by dxக்கு பிறகு என்ன இருக்கோ அதை மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் எழுதணும். இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் பார்ட் நடக்கக்கூடிய இடமே இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் மட்டும்தான். இதில் இந்த ஏபி இன்ட்டு இ பவர் பி மைனஸ் எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏபின்றது கான்ஸ்டன்ட்டு, இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன்று நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுற பட்சத்தில் இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன்று தான் வரும். அப்புறம் இந்த பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன்றை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பின்றது கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியே எடுத்துக்கிறோம். அந்த எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த மைனஸ் ஒன்றுன்றது கான்ஸ்டன்ட்டு 0. அப்போ டோட்டலாக பி மட்டும்தான் வருங்க. ப்ளஸ் ஏபி இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன், இதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பார்ட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த பார்ட் எது அப்படின்னா டி பை டிஎஸ் ஆஃப் இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். இதுதான் ஹச் ஆஃப் எஸ் பார்ட்டு. அந்த ஹச் ஆஃப் எஸ்ஸை நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம், இதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் ஏபி இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹச் டபுள் டேஸ் ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஹச் டபுள் டேஸ் ஆஃப் ஒன். அப்போ ஹச் டபுள் டேஸ் ஆஃப் ஒன் தான் நீங்கள் பார்க்கணும், ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இ பவர் ஏ இன்ட்டு இந்த எஸ்ஸுக்கு போல் நீங்கள் 1 போட போகிறீங்க. எஸ்ஸுக்கு போல் 1 போடுற பட்சத்தில் இ பவர் 0ன்னு வந்துடும். இ பவர் 0ன்னா என்ன ஆகிடும், இந்த இடத்துல 1 வந்துடும். அப்போ 1 மைனஸ் 1 இந்த இடத்துல 0 வந்துடும். இந்த இ பவர் 0ன்னு வந்துடும். அப்போ இந்த டேர்முக்குள்ளே இ பவர் 0 ஈக்குவல் டு 1 வந்துடும். இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு 1 போனால் இந்த இ பவர் 0ன்னு வந்து அதுவும் 1 வந்துடும். ஆக மொத்தமாக இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும் கடைசியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏ பி ஸ்கொயர், அதுதான் இங்கே வருது. இப்போ இந்த டேர்மில் நம்ம மொத்தத்துக்கேவும் எஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பார்த்துக்குருவோம், டைம் சேவ் ஆகும். அங்கே பாருங்களேன், எஸ்ஸுக்கு 1 போட்டால் இங்கே இ பவர் 0,
அப்போ இ பவர் 0 1 வந்துடும், இது போயிடும். அப்போ இ பவர் இது வந்து இ பவர் பின்ட்டு இது வந்து 1 வர்றதுனால இந்த 1 மைனஸ் 1 0 போடுறதுனால இ பவர் 0 வந்துடும். இந்த இ பவரும் ஒன்றாயிடும், இந்த இ பவரும் ஒன்றாயிடும். அதே மாதிரி இந்த இ பவரில் எஸ்ஸுக்கு 1 போடுங்களேன், இந்த இடத்துல 0 வர்றதுனால இ பவர் 0, அப்போ இந்த இதுவும் ஒன்றாயிடும். இந்த 3 இ ஃபங்க்ஷன் ஒன்று ஆகிட்டதுனால நம்மளுக்கு இங்கே ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. நம்மளுக்கு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்னு ஃபைனலாக வந்துடும். அப்போ ஹச் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். தேர்ஃபோர் வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்டா, ஹச் டபுள் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ் ஹச் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் ஹச் டேஷ் ஆஃப் 1 ஹோல் ஸ்கொயர்டு. நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 7 என்ன சொல்லியிருக்குண்டா, 7 மூலமாக நம்ம ஹச் டேஷ் ஆஃப் 1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஹச் டேஷ் ஆஃப் 1ன்றது என்னப்பா, ஏபி. ஹச் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவேஷன் 9 படி என்ன சொல்லியிருக்காங்கடா, என்ன சொல்லியிருக்கோம்டா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இந்த ஹச் டேஷ் ஆஃப் 1க்கு பதிலாக நம்ம மேலே போய் அங்கே பார்க்குறோம் ஏபின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஹச் டேஷ் ஆஃப் 1 ஏபி ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபார்முலா போடுங்களேன். இண்டெக்ஸ் ஃபார்முலா போட்டமாக்கு ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு வரும். இதில் இருக்கிற ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்டும் இதில் இருக்கிற ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு ரீச் ஆயிடுவோம். இங்கே வந்து 2 டேர்ம்லையுமே ஏபி காமனாக இருக்கிறதுனால ஏபியை வெளியெடுத்துட்டமாக பி ப்ளஸ் 1. இதை நம்ம ஆன்சருக்கு தகுந்த மாதிரி 1 ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாம். அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்திலேருந்து 3 கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ன்றது வந்து என்னடா, இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு எஸ் மைனஸ் 1 மைனஸ் 1. செகண்ட் பார்ட்டு மீன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஏபி. அவங்க என்ன கேட்டுக்காங்கடா, டெடியூஸ் தட்டுன்னு கேட்டதுனால நீங்கள் ஒரு ஸ்டெப்புங்க எழுதிக்கணும். மீன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஏபி கரெக்டாக வந்துடும். தென் வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு 1 ப்ளஸ் பி. ஆக இதில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்என். நம்ம அடுத்த வீடியோவிலையும் இதே ஒரு அப்ளிகேஷனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அது வந்து லெக்சர் 6ல் நான் அதை சொல்கிறேன். அதில் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எஸ் ஸ்மால் எண்ணுக்கு எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, எஸ் கேபிட்டல் எண்ணுக்கு எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி அதுக்கு என்ன டிஃபரன்ஸு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.